நம்ம காளான் பிரியாணி செய்யறதுக்கு காளான் வாங்கியிருக்கோம். காளான் வந்து அப்படியே போடக்கூடாதுன்னு சொல்றாங்க. அந்த மேல் தோலை வந்து நம்ம எடுத்துட்டு தான் போடணுமாமா. அது லப்பர் மாரி இருக்கு பாருங்க. அதனால அத எடுத்துட்டு தான் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. எடுத்து வச்சாச்சு, கிளீன் பண்ணியாச்சு. இங்க பாருங்க மேல் தோல்லாம் எப்படி எடுத்திருக்காங்கன்னு பாருங்க. இந்த மாரி எடுத்து 2 அரிஞ்சு வச்சுக்கலாம் பிரியாணி செய்யறதுக்கு. இந்த மாரி நீங்க கிளீன் பண்ணி வச்சுக்குங்க. இதுதான் நல்லதுன்னு சொல்றாங்க. அதனால மேல் தோல் எடுத்துக்கங்க. காலிஃப்ளவர் சில்லி செய்யறதுக்கு காலிஃப்ளவர் வந்து சுடுதண்ணி கொதிக்க வச்சு கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு காலிஃப்ளவர் போட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டு எடுத்திருக்கோம். எப்போவுமே காலிஃப்ளவர் செய்யும்போது சுடுதண்ணியில் போட்டு எடுத்து தான் செய்யணும். நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. காலிஃப்ளவர் சில்லி செய்யறதுக்கு பவுட்ரு போட்டுக்கலாம். நாங்கள் கடையில் தான் வாங்கியிருக்கோம். 65 பவுட்ரு தான் வாங்கியிருக்கோம். அது போட்டுக்கிறோம். கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் போட்டிருக்கோம். இந்த சில்லி பவுடர்லேயே உப்பு இருக்கும். நம்ம லைட்டாக மட்டும் உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம். உப்பு அளவாக போடுங்க. ஏன்னா பவுடர்லேயே நம்ம கடைகளில் வாங்குறோம்ல அந்த பவுடர்லேயே உப்பு இருக்கும். லைட்டாக மட்டும் போட்டுக்கலாம். இப்போ காலிஃப்ளவர் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். முட்டை ஊற்றினோம்னா நல்லாயிருக்கும் இன்னும் சில்லி. நாங்கள் முளைப்பாரி போட்டிருக்கங்காட்டிக்கு முட்டை யூஸ் பண்ணலை. நீங்கள் சில்லி செய்யறதுக்கு முட்டை ஒன்று உடச்சி ஊற்றிக்கிங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் எந்த கலர் பொடியும் சேர்க்கல. வெறும் 65 பொடி மட்டும் தான் சேர்த்துருக்கோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஊற வச்சுக்கோங்க. ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. காளான் பிரியாணி செய்யறதுக்கு இப்போ வடச்சட்டி அடுப்பில் வச்சுருக்கோம். தண்ணி இஞ்சிட்டும் ஆயில் ஊற்றிக்கலாம். தண்ணி இஞ்சிடுச்சு. இப்போ 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கோம். ஆயில் நல்லா காயிட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, மராத்தி மொக்கு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். பல்லேரி வெங்காயம் நல்லா வணக்கி விடுங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் அம்மா போட்டிருக்காங்க. இப்போ நல்லா அது வெங்காயம் வணங்கி வரட்டும். 3 பச்சை மிளகா போட்டுக்கலாம். தக்காளி போட்டுக்கலாம். இப்போ தக்காளி போட்டு நல்லா வணக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பச்சை வாசம் போகிற அளவு வணக்கி விடுங்க.
புதினா கொத்தமல்லி போட்டுக்கலாம். புதினா கொத்தமல்லி போட்டு நல்லா வணக்கி விடுங்க. இப்போ காளான் போட்டுக்கலாம். காளான் போட்டு நல்லா வணக்கி விடுங்க. பிரியாணி பவுடர் போட்டுக்கலாம். பிரியாணி பவுடர் போட்டு நல்லா வணக்கி விடுங்க. மிளகாப்பொடி 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க. காரம் கம்மியாக வேணும்னு சொல்கிறவங்க மிளகாப்பொடி போட தேவையில்லை, பிரியாணி பவுடர்லேயே காரம் இருக்கும். நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாப்பொடி போட்டுக்கலாம். நல்லா வணக்கி விடுங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம் காளானை. காளான் நல்லா வணங்கிருச்சு. இப்போது அரிசி 1.5 டம்ளர் ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுருக்கோம். அதில் இந்த காளான் வணங்கினதை போட்டுக்கலாம். 2 டம்ளர் 2 சொம்பு தண்ணி. ஊற வச்ச அரிசியில் காளான் வணங்கினதை போட்டு நம்ம 1.5 டம்ளர் அரிசி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம். அதனால 3 டம்ளர் தண்ணி ஊற்றணும். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். பிரியாணிக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். நம்ம இதுக்கு முன்னாடி உப்பு போடலை. உப்பு போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இந்த காளான் பிரியாணி அம்மா சிம்பிளான முறையில் தான் செஞ்சுருக்காங்க. இப்போ விசில் போட்டு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ விசில் போட்டு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நாங்கள் எப்போவுமே விசில் தான் போடுவோம், தம் போட மாட்டோம். குலையாம தான் வரும். 3 விசில் வரட்டும். பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, காளான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நெய் ஊற்றி கலக்கிக்கலாம், மிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், உதிரி உதிரியாக தான் வந்திருக்கு. ஏதோ அடி பிடிச்சிருக்காது. பாருங்கள், காட்டுற பாருங்கள். இங்கே பாருங்கள், நாங்கள் விசில் தான் விட்டு எடுத்திருக்கோம், அடி பிடிக்கவே இல்லை. பாருங்கள், காளான் பிரியாணி ரெடி. காலிஃப்ளவர் 1 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ காலிஃப்ளவர் பொரிக்கிறதுக்கு அடுப்பில் வடைச்சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கோம். எண்ணெய் நல்லா காயிட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ காலிஃப்ளவர் போட்டுக்கலாம். மெதுவாக போடுங்க. காலிஃப்ளவரை அளவளவாக போட்டு எடுத்துக்கலாம். ஒரு மைகோதி வச்சு இந்த மாதிரி கலக்கி விடுங்க. திருப்பி திருப்பி விடுங்க. காலிஃப்ளவர் நல்லா வெந்து வரட்டும். காலிஃப்ளவர் வெந்துருச்சு. இப்போ எடுத்துக்கலாம்.
நம்ம எந்த கலர் பொடியுமே சேர்க்கல, 65 மசாலா மட்டும் தான் சேர்த்தோம். இன்னைக்கு சண்டே சமையல் வந்து காளான் பிரியாணியும் காலிஃப்ளவர் சில்லியும். வீட்டில் முளைப்பாரி வளர்த்துறங்காடிக்கு நான்வெஜ் எதுவும் செய்யலை. இதுதான் இன்னைக்கு எங்கள் வீட்டில் சமையல். நம்ம வீடியோவை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. புடலங்காய் எடுத்து தோல் சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதில் 65 மசாலா, கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஊற வச்சு இது எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கிட்டா புடலங்காய் சில்லி ரெடி. புடலங்காய் வெந்துட்டுருக்குது. குழந்தைங்க வந்து புடலங்காய் வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. அதனால இந்த மாதிரி சில்லி போட்டு கொடுத்தீங்கன்னா அவங்க விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்க. அம்மா இதை இப்போ தான் புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க. உதிரி உதிரியாக ஒவ்வொன்றா தனித்தனியாக போடுங்க, இல்லைன்னா ஒட்டிக்கும். தனித்தனியாக போடுங்க. தனித்தனியாக போட்டு நல்லா வேக வச்சு எடுத்தோம்னா புடலங்காய் சில்லி ரெடி. விஷ்ணு, இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்? காளான் பிரியாணி, காலிஃப்ளவர் சில்லி, அதுக்கப்புறம் புடலங்காய் சில்லி. அப்படியா? உங்களுக்கு புடலங்காய் சில்லி பிடிச்சிருக்கா, காலிஃப்ளவர் சில்லி பிடிச்சிருக்கா? புடலங்காய் சில்லி. ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றீங்க? நல்லா இருக்கா? முறுக்கு முறுக்குன்னு இருக்கா? ஓகே, சூப்பராக இருக்கா? இந்த புடலங்காய் சில்லியை நாங்கள் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சுருக்கோம். நல்லா இருக்கு. நல்லா மொறு மொறுன்னு நல்லா இருக்குங்காடிக்கு குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. புடலங்காய் இருந்துச்சுன்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.